பிக்ஷாட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பலராம அவதாரம். பலராம அவதாரங்கிறது கிருஷ்ணனுடைய சகோதரனாக ஹலம் அப்படின்ற ஒரு கலப்பை, அந்த கலப்பையே தன்னுடைய ஆயுதமாக தோளில் ஏந்தி போர் புரியக்கூடிய ஒரு அவதாரம். அது பலராம அவதாரம் என்று கிருஷ்ணர் கூடவே பிறந்து அவரோடைய வளர்ந்து அவரோடைய பயணித்த ஒரு அவதாரம். ரெண்டுமே அவதாரம் தான், கிருஷ்ணாவும் அவதாரம் பலராமரும் அவதாரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பலராமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேருக்குமே சமமான இடத்துல இருக்கக்கூடியவர். ரெண்டு பேருமே சம திருஷ்டியில் சம பார்வையில் வச்சு பார்க்கக்கூடியவர். ஏனென்றால் துரியோதனர்களில் முக்கியமானவனாக இருக்கக்கூடிய துரியோதனனும் பஞ்சபாண்டவர்கள் பீமன் ரெண்டு பேருமே பலராமருடைய சிஷ்யர்கள். ரெண்டு பேருக்கும் அவர் தான் கதாயுத போரை பயிற்றுவிப்பார். கதாயுதத்தை பயன்படுத்தி எப்படி போர் புரிவது என்ற கலையை இரண்டு பேருக்கும் குருவாக இருந்து பயிற்றுவித்தவர் பலராமர். மகாபாரத யுத்தம் வரும்பொழுது அதில் பலராமர் எந்த பக்கமும் சேர மாட்டார். கிருஷ்ணர் பக்கமும் இருக்க மாட்டார், கௌரவர்கள் பக்கம் இருக்க மாட்டார். ஏன்னா கௌரவர்கள் பக்கம் இருந்தால் இந்த பக்கம் இருக்க கிருஷ்ணனை எதிர்த்து போர் புரிய வேண்டியிருக்கும். கிருஷ்ணன் இருக்கிற பக்கம் இருந்தால் அந்த துரியோதனாதிகளை பற்றி எதிர்த்து போர் புரிய வேண்டியிருக்கும். இது ரெண்டுமே வேணான்னு சொல்லிட்டு நான் சேத்ராடனம் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் சேத்ராடனம் போயிடுவார். ரெண்டு பக்கம் சேராத ஒரு அவதாரம் பலராம அவதாரம். இவ்வாறு பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத யுத்தம் முடியும் தருவாயில், அதாவது எல்லாமே முடிஞ்சு போயிடும். இறுதியில் பார்த்தீங்கன்னா துரியோதனன் குளத்துக்கு அடியில் ஒளிஞ்சிருப்பான். கடைசியாக அவன் மட்டும் சாகாமல் குளத்துக்கு அடியில் ஒளிஞ்சிருப்பான். அப்பொழுது பீமசரர் அங்கிருந்து இந்த துரியோதனன் வெளியில் வா, போருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்டோன்னா வெளியில் போர் புரியணும். இதில் பாருங்க ஒரு அருமையான தத்துவம் என்னன்னா, காந்தாரிக்கு ஒரு திருஷ்டி, அவருடைய பார்வைக்கு அவ்வளோ ஒரு பவராம். ஏன்னா தன் பதிவிரதா சுரவன்மணி இல்லையா, தனது கணவனுக்கு கண் இல்லாமல் இருக்குதுங்கிறதுனால தன்னுடைய நேத்திரங்களையும் வஸ்திரத்தை கொண்டு மறைச்சி கட்டி வச்சுட்டு இருந்த ஒரு அவதாரம். வாழ்நாள் முழுக்க கணவனுக்கு பார்வையில் எதையும் பார்க்க முடியாதுங்கிறதுனால இவளுக்கு கண் இருந்தும் துணியால் தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு எதையும் பார்க்க முடியாமல் கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம், கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் என்று பதியின் மேல் பக்தி செலுத்தி பதிவிரதா சுரவன்மணியாக இருந்த ஒரு பெண்மணி. அவள் நேத்திரம், அந்த பார்க்க முடியாத நேத்திரத்து கண்களுக்கு அவ்வளோ பவராம். அவளுக்கு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போயிடும். தனக்கு 100 குழந்தைகள் அது 99 பேர் செத்து போயிடுவாங்க. கடைசியில் நம்மளை கொல்லி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைனாச்சும் இருக்கணும், அதை துரியோதனனை எப்படியாச்சும் காப்பாத்திரன்னு சொல்லிட்டு முதல் நாள் துரியோதனை கூப்பிட்டு, மகனே நீ நாளைக்கு ஆடை ஏதும் அணியாமல் பிறந்த மேனியாக என் கண்முன் நீ வர வேண்டும், விடிய காலையில் நீ வா அப்படின்னு சொல்லி காந்தாரி சொல்லுவா. உடனே துரியோதனருக்கு ஒரு எதா போயிடும். என்னதான் குழந்தையா இருந்தாலும் அம்மா தான் தூக்கி வளர்த்தவளா இருந்தாலும் இவ்வளோ பெரியவனான கல்யாணம் ஆன அப்புறமா எப்படி ஒரு நிர்வாணமா எந்த ஆடையும் இல்லாமல் அவதூதமாக தன் தாயாரே ஆனாலும் அவர் முன் நிற்க வேண்டும் என்று ஒரு தயக்கம் வரும். அந்த சமயம் பார்த்து அவன் போய் யோசனை கேட்கறது பாருங்க. அதான் சொல்றேன், விநாசகாலே விபரீத புத்தி சொல்ற மாதிரி நேராக கிருஷ்ணன்ட்டே போய் கேட்பாரு, எங்க அம்மா இது போல என்ன வர சொல்லியிருக்கா, நான் எப்படி போறதுன்னு எனக்கு ஒரு லஜ்ஜையா இருக்கு, வெக்கமா இருக்கு, எப்படி போறதுன்னு நீ ஒரு வாழை இலையை எடுத்து உன்னை இடுப்புல சுத்திக்கோ, வாழை இலையை சுத்தி உன்னுடைய மர்மஸ்தானத்தை மட்டும் மறைத்து கொண்டு உன் தொட வழியில இந்த வாழை இருக்கும், நீ போ, அதனால பாதகம் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி துரியோதனும் போயிடுவான். வாழை இலையை சுத்தி கொண்டு போகும்பொழுது காந்தாரி தன்னுடைய கண்களை எடுத்து துரியோதனை பார்த்த உடனே ரொம்ப வருத்தம் ஆயிடும். அப்ப சொல்வா, என்னோட திருஷ்டிக்கு பார்வைக்கு ரொம்ப பவர் உண்டு, என்னுடைய பார்வை உன்னுடைய உடம்புல எங்கெல்லாம் படுதோ அங்க எந்த ஆயுதங்களாலும் உனக்கு உன்னை கொல்ல முடியாது, அதனாலதான் உன்னை பிறந்த மணியா வர சொன்னேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டிய, உன்னுடைய வாழை இலையை சுத்திட்டு வந்துட்டியன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா. அப்படி தன்னுடைய திருஷ்டியினுடைய பவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் துரியோதனன் பிறந்த மணியா வர சொல்லியிருப்பா. என்னுடைய பார்வை உன்னுடைய உடம்பில் எங்கெல்லாம் படிக்கின்றதோ அங்க ஆயுதங்களாலேயோ அஸ்திரங்களாலேயோ உனக்கு பாதிப்பு ஏற்படாது, அந்த பவர் உனக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் வர சொன்னேன். இப்படி யாருடைய பேச்சை கேட்டு நீ வாழையிலை சுத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா. நடந்து விதிங்கிறது வழியது இல்லையா, எப்படி எது நடக்கணுமோ அது நடந்துதான் தேரும், யார் எப்படி பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால மறுநாள் இந்த பீமன் அந்த யுத்தத்துக்கு கூப்பிடும்பொழுது ரெண்டு பேரும் வெளில வந்துருவாங்க. வெளில ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மற்போர் புரிவாங்க. பலவிதமான போர்களை புரிஞ்சு ரெண்டு பேரும் சமமான பலசாலிகள். துரியோதனனும் சாதாரண கிடையாது, பீமனுக்கு ஈக்குவலான பலசாலி. அதனால இந்த போர் முடியாமல் ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். ரொம்ப நாள் போயிட்டப்ப கதாயுதத்தை எடுத்து போர் புரிவாங்க. கதையை ஆயுதமாக வைத்து போர் புரிஞ்சுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதையும் ரொம்ப நாள் நடக்கும், சண்டை முடியவே முடியாது. உடனே கிருஷ்ணர் அவருடைய தொடையை தட்டி காமிப்பார். அவர் தொடையை தட்டி காமிச்சு தொடையில் அடின்னு சொல்றதுக்கு பதிலாக தொடையை தட்டி காமிப்பார். ஆனால் கதாயுத போரில் ஒரு விதி என்னன்னா, இடுப்பு கீழே அடிக்கக்கூடாது. கதையினால உடம்புல மேலே தான் அடிக்கலாம் ஒழிய இடுப்பு கீழே அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதி. அதையும் மீறி பீமன் துரியோதனோட தொடையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சோன்னா அந்த தொடை பிளந்து கீழே விழுந்து அவன் மரண நேரத்தில் இருந்துட்டு இருப்பான். பீமன் துரியோதனோட தலைமையில் தனது காலை வைத்து ஒரு அவமதிப்பு செய்யும் பொழுது கிருஷ்ணர் தடுப்பார். அவன் செஞ்ச பாவத்துக்கு அடுத்தபடி தண்டனை கிடைச்சிட்டு அவன் தலையில நீ காலை வைக்க கூடாது, அவனுடைய சகோதரன், அது இல்லாம ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருந்தவன், அவனை இவ்வாறு அவமதிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அந்த சமயம் பார்த்து சேத்ராடனம் போல பலராமர் அங்க வந்துருவார். பார்த்து சொல்லுவாரு, அவர் கோபம் வந்துடும். ஏன்னா இந்த கதாயுத போரை சொல்லி கொடுத்ததே ரெண்டு பேருமே குரு பலராமர் தானே, சிச்சி இதுன்னு அநியாயம், இடுப்புக்கு கீழே யாரையும் அடிக்க கூடாதுங்கிறது கதை போரோட விதி, அதை மீறி நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நான் இப்பவே கொல்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கலப்பையை எடுத்துட்டு இந்த பீமனை கொல்ல போவாரு. அப்ப கிருஷ்ணர் தடுத்து, இல்ல
அதில் ஒரு வரம் ஒரு இருக்கு. அந்த பாஞ்சாலியுடைய துகிலை உரிந்த பொழுது அந்த துரியோதனன் என்ன சொல்லுவான், அழகியே என் மடியில் தொடையில வந்து உட்காருன்னு தொடையை தட்டி கூப்பிடுவான். அதனால தான் அவன் தொடை அடிபட்டு இப்போ பிளக்கப்பட்டு சாப்பிடுங்கிறது விதி. அதை வந்து யார் தடுத்தாலும் முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அதை இது பண்ணது, நீ இதில் தலையிடக்கூடாது அப்படின்பாரு. நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பலராமர் போயிடுவார். பலராமர் போனதுக்கு அப்புறமுமே கிருஷ்ணாவதாரம் முடிகிற சமயத்தில் யாதவர்களுக்குள்ளேயே சண்டை வந்து அது ஒரு தனி கதை. முதல்ல போகிறது வந்து பலராமனுடைய அந்த அவதாரம் வந்து அவருடைய ஆத்மாவானது ஜோதி வடிவத்தில் வந்து வைகுண்டத்துக்கு நோக்கி சென்றது என்று சொல்லுவார்கள். அதன் மட்டும் தான் கிருஷ்ணாவதாரம் முடியும். இப்படி தன்னுடைய தொழில் கலாயுதம்னு பேரு. கலம்ல கலப்பை, ஆயுதம். இந்த கலப்பையை தன்னுடைய ஆயுதமாக தொழில் தாங்கிய அவதாரம் கலாயுதன் என்ற பலராம அவதாரம். உலகிலே உலவோர் புகழும் கலப்பை தன்னை புயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே. உலகிலே உலவோர் புகழும் கலப்பை தன்னை புயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே. உலகிலே உலவோர் புகழும் கலப்பை தன்னை புயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே. புயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே. உலகிலே உலவோர் புகழும் கலப்பை தன்னை புயம் தன்னில் தாங்கி நின்ற பலராமனே. உலகிலே உலவோர் புகழும் கலப்பை தன்னை புயம் தன்னில் தாங்கி நின்ற பலராமனே. பலராமனே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.